Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விழுது அரைச்சுக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, அரை இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் அளவு மிளகு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் 2 பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 மராத்தி முகு, கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் அரை கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து இந்த மாதிரி தண்ணி பிரிய ஆரம்பிக்கும் போது நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது 2.5 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 கப் அளவு துருவின தேங்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது, 1/4 கப் அளவு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார் கழுவிட்டு 1 கப் அளவு மட்டும் தண்ணி உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை தூவிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.